டெய்லியும் நான் 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், நடந்தா வெயிட் குறையும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கேன். டெய்லி பேசிஸில் 7000 ஸ்டெப்லேருந்து 10,000 ஸ்டெப் நடக்க சொல்லியிருக்காங்க. நானும் நடந்தேன், அப்பயும் வெயிட் குறையல. அப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை செக் பண்ணணும். உங்கள் ஃபுட் ஹேபிட்டில் என்னென்னலாம் இருக்கணும், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டில் என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். உங்கள் ஃபுட் ஹேபிட் ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இது எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும். எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதிக சுகர் எடுக்கக்கூடாது, அதிக கஃபைன் எடுக்கக்கூடாது, அதிக மைதா இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப தேவை. ஸோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதில் கிடைக்கும்? ஃப்ரூட்ஸில் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். ஃபைபரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடந்தால் தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டெய்லி பேசிஸில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த 4 இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்தாலே போதும். ஸோ நடந்து தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.